ஹலோ எம்பி ஃபேம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜஸ்ட் வி மனு வர்ஷு vlogs. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோனா, மனு பர்த்டேக்கு நான் அவருக்கு எந்த மாதிரியெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணேன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மனு அவரோட பர்த்டேக்கு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படி செலிப்ரேட் பண்ணதே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லி வீட்லேயே அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி நானே அவர் வீட்டில் இல்லாத டைமாக பார்த்து டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான். ஒரு விஷயம் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அது நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம செய்யும்போது அது ஒரு கஷ்டமாகவே தெரியாது. என்ன சொல்கிறீங்க ஃபேம்? ஆமாண்ணா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எங்கள் ரூமில் தான் டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மனு வீட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்தாருன்னா கூட ஹாலில் பண்ணும்போது அவர் உள்ளே வந்த உடனே பார்த்துட்டாருன்னா சர்ப்ரைஸ் போயிடுன்றதுக்காக ரூமில் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் டெக்கரேட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே மனு வீட்டுக்கு வந்துட்டாரு. ஏதேதோ ரீசன் சொல்லி அவரை ரூம்குள்ளே விடாமல் ஹால்லேயே இருக்கப்படி பார்த்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், அது எப்படி வெளியவே இருக்கும்போது நீங்கள் ரூம்குள்ளே இருக்கும்போது அவருக்கு எதுவும் டவுட் வரலையா அப்படின்னு. ஆனால் எனக்கு மனுவை பற்றி நல்லாவே தெரியும். அவருக்கு நான் உள்ளே ஏதோ பண்ணுறேன், அது அவருக்காக தான் பண்ணுறேன்ற விஷயம் கூட தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் அவர் பர்த்டேக்காக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு அவர் கெஸ் பண்ணியிருக்கவே மாட்டார். சர்ப்ரைஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் இந்த விஷயத்தை பற்றி மனு கிட்ட கேட்டேன். அவரும் இதே ஆன்சர் தான் ரிப்ளை பண்ணாரு. இதுக்காக தனியாக நான் எந்த ஒரு ரெஃபரன்ஸும் பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்லேருந்து என் மைண்டில் போயிட்டு இருந்த ஒரே விஷயம், மனு இது பார்த்ததும் எப்படி சர்ப்ரைஸ் ஆவார் அண்ட் அவரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், இது பற்றி மட்டும்தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுறதுல நான் ஒன்றும் எக்ஸ்பர்ட் இல்லை, எனக்கு இது புதுசு தான். ஸோ ஒன்றொன்னா பார்த்து பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஃபேம், நமக்கு பிடிச்சவங்களுக்காக இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யும்போது நமக்கும் ரொம்ப ஹாப்பியாக, மைண்ட் ரிலாக்ஸ்டாக, ஒரு தெரப்பியூட்டிக் ஃபீல் கிடைக்குது. நீங்களும் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மனுக்காக கொஞ்சம் கிஃப்ட்ஸ் கூட வாங்கியிருந்தேன். எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்தது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இங்கே பாருங்க, பர்த்டே பாயா ஷார்ப் 12 o'clock என்னோட அப்பா, அம்மா, என் சிஸ்டர் எல்லாரும் வீடியோ கால் பண்ணி மனுக்கு விஷ் பண்ணாங்க. இது எனக்கே சர்ப்ரைஸ் தான். ஓகே ஃபேம், இவ்வளோ நேரமா நான் இந்த ஒரு மொமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மனுவோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாமா? Happy birthday மாப்பிள்ளை. Thank you அத்தை, மாமா, தர்ஷனா. ஆமா, பர்த்டே கேக் அப்பா அம்மா தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. மனுவோட ஹாப்பி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தப்போ நான் ரொம்ப எமோஷ்னல் ஆயிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மனுவும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. கேக் கட்டிங் முடிஞ்சதும் பர்த்டே பாய்க்கு கிஃப்ட்ஸ் கொடுக்காம போனா எப்படி? ஸோ நான் வாங்கி இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் மனுக்கு ஒன்றொன்னா கொடுத்தேன். மனுவும் ரொம்ப ஹாப்பியாக, ஒரு குழந்த மாதிரி க்யூட்டாக எல்லா கிஃப்ட்ஸும் ரொம்ப எக்ஸைட்டடாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு. மனுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே மனு ஒரு டைமில் என்கிட்ட இது நல்லா இருக்குல்ல, இது க்யூட்டாக இருக்குல்ல, இது வாங்கினா நல்லா இருக்கும், நெக்ஸ்ட் டைம் இது வாங்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் தான் நான் நோட் பண்ணி அவருக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணியிருந்தேன். நானும் இல்லை மனு எங்களுக்குள்ள எப்போ நாங்கள் கிஃப்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டாலும் அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்காக இருக்கணும்னு தான் நாங்கள் யோசிச்சு வாங்குவோம். எங்க 2 பேரையும் நீங்க இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் வி மனு வர்ஷு, இதுதான் எங்க ஐடி. கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க.
நாங்க பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பா கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிடுவோம். சோ நானும் மனவும் மார்னிங்கே கோவிலுக்கு போயிட்டோம். நாங்க போயிருந்தது ஸ்ரீ ஜெகநாதா சுவாமி டெம்பிள்க்கு. இந்த கோவில் வழியா நானும் மனுவும் போகும்போதும் வரும்போதும் பேசிட்டே போவோம், கண்டிப்பா இந்த கோவிலுக்கு ஒரு நாள் வரணும்னு சொல்லி. ஆனா மனுவோட பர்த்டே அன்னைக்கு தான் அது நடந்தது. இந்த கோவில்ல அவங்களுடைய வழிபாட்டு முறையே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. எங்களுக்கும் இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. திருப்தியா சாமி கும்பிட்டு முடிச்சதும் நானும் மனோ ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டோம். நாங்க எதுக்காக ஷாப்பிங் போயிருந்தோன்றதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸை நீங்க பார்க்கணும். அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Okay, MB fam, thanks for watching and love you all.